ஆண்மை குறைபாடுல நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. நிறைய இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டு ரிசல்ட் இல்லன்னு சொல்றீங்க. ஆனா சித்த மருத்துவத்துல 4448 வியாதிக்கும் சிறப்பான சிகிச்சை இருக்கேன். ஏங்க இதுக்கெல்லாம் போயிருமா? ஆண்மை குறைபாடு இருக்கு. நம்மகிட்ட இருக்கவே இருக்கு. ஆண்மைக்கான உருண்டை, ஆண்மைக்கான லேகியம், ஆண்மைக்கான சூரணம், ஆண்மைக்கான ஆயில். சரிங்களா? இது முழுக்க முழுக்க சித்த மருத்துவத்தின் மூலிகையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்துகள். இது படிச்ச பட்டதாரி மருத்துவர் மூலமா, பாரம்பரிய மருத்துவர் மூலமா இணைந்து செய்த மருந்துகள். இந்த லேகியத்தை நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆண்மை குறைபாடு சம்பந்தமான அனைத்து வகையான பிரச்சனைகளும் மெல்ல மெல்ல சரியாகும். அதே மாரி இந்த லேகியம் நீங்க தொடர்ந்து காலை 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் எடுக்கும்போது, விந்து முந்துதல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதே மாரி சீக்கிரமா விந்து விளையுது, டைமிங் இல்ல, அந்த தாட்டே வரல, அந்த எண்ணம் வரலன்றவங்களுக்கு இது எக்ஸலென்ட்டா வேலை செய்யும். இந்த சூரணம் பாத்தீங்கன்னா, காலைல 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் பாத்தீங்கன்னா, பால்ல சாப்பிட்ட பின்னாடி எடுத்து வந்தீங்கன்னா, அற்புதமான ரிசல்ட் தரும். இது விந்தணுக்களுடைய உற்பத்தி அதிகமாகும். விந்து பை கோளாறுகளை சரி பண்ணும். அதே மாதிரி ஆண்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும். இந்த ஆயில நீங்க காலை, இரவு 2 வேளையும் பாத்தீங்கன்னா, அந்த ஆண்குறியில் பூசிட்டு வரும்போது, ஆண்குறி எழுச்சி இல்ல, நீளமா இல்ல, தடிமலா இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்ற பிரச்சனைகள் படிப்படியா சரியாகும். இந்த உருண்டைய நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வரும்போது, காலை ஒரு உருண்டை, இரவு ஒரு உருண்டை எடுத்துட்டு வரும்போது, அந்த எண்ணம் அதிகமாகும், அந்த ஃபீல் அதிகமாகும், ஆண்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இது எவ்வளவு நாள்ல சரியாகும் அப்படின்னா, இந்த உருண்டை, இந்த லேகியம், இந்த சூரணம், சுண்ணங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு சில வாரங்கள்ல மிக அற்புதமான ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை, சரிவிகித உணவை எடுத்துட்டு அதோட சேர்த்து இந்த மருந்துகளையும் படிச்ச பட்டதாரி மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில மாதங்கள்ல எப்படிப்பட்ட ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, முற்றிலுமா சரி செஞ்சிட முடியுங்க. ஆண்மை குறைபாடு ஒரு குறைபாடு மட்டும் தான். அந்த குறைபாடுக்கு இந்த மருந்து எக்ஸலென்ட்டா வேலை செய்யுங்க.